हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 94 9வது श्लोकम् यद्यल्लभ्येत तत्तव समुपहृतं देवदासोऽस्मि तेऽहं त्वद्गेहोन्मार्जनाद्यं भवतु मम मुहुः कर्म निर्मायमेव सूर्याग्नि ब्राह्मणात्मादिषु लसितचतुर्बाहुमाराधये त्वां त्वत्प्रेमार्द्रत्वरूपो मम सततमभिष्यन्दतां भक्तियोगः यत् यत् लभ्येत तत् तत् तव समुपहृतं देव दासः अस्मि ते अहं त्वत् गेह उन्मार्जन आद्यं भवतु मम मुहुः कर्म निर्मायम् एव सूर्य अग्नि ब्राह्मण आत्मा आदिषु लसित चतुर्बाहुम् आराधये त्वां त्वत् प्रेम आर्द्रत्वरूपः मम सततम् अमिष्यन्दतां भक्तियोगः अभिष्यन्दतां भक्तियोगः தேவ ஓ தேவனே எத்து எத்து லப்யேத எனக்கு யாதென்று கிடைத்தாலும் தத்து தத்து அது எல்லாம் தவ சமுபகிருதம் உனக்கு காணிக்கையாகட்டும் அகம் தவ தாசக அஸ்மி நான் உனது அடிமை त्वद्गेह உன்மார்ஜன ஆத்யம் உனது திருவீட்டை கோயிலை பெருக்குதல் துடைத்தல் முதலான கர்ம வேலைகள் மம எனக்கு முகுகு மீண்டும் மீண்டும் நிர்மாயம் ஏவ தடையின்றி இயல்பாகவே பவது வந்து சேரட்டும் சூர்ய அக்னி கதிரவன் நெருப்பு பிராமண அந்தணன் ஆத்மா ஆதிஷு ஆன்மா ஆகியவற்றுளெல்லாம் லசித விளங்குகின்ற சதுர்பாகும் துவாம் 4 திருக்கரங்கள் கொண்டவனான உன்னை ஆராதையே நான் வழிபடுகிறேன் त्वत् பிரேம உன்னிடம் கொண்ட அன்பினால் ஆர்திரத்வ ரூபகா கசிந்துருகும் தன்மையுடைய பக்தி யோகா பக்தி யோகமானது மம சததம் அபிஷ்யந்ததாம் என்னிடம் எப்போதும் பெருகி வழியட்டும். தேவா எதெது அடையப்படுகிறதோ அதெல்லாம் உமக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டதாகட்டும். நானும் உமது அடிமை. உமது ஆலயத்தை பெருக்கி சுத்தம் செய்தல் முதலிய பணிகள் வஞ்சனையில்லாமல் செய்ய எனக்கு வாய்ப்பு கிட்ட வேண்டும். சூரியன் அக்னி பிராமணன் முதலிய ரூபங்களில் 4 கைகளுடன் கூடிய உம்மை கண்டு ஆராதிப்பேனாக. உம்மிடம் பிரேம பக்தையால் உள்ளம் கசியும் வடிவான பக்தியோகம் இடைவிடாது எனக்கு பெருகி வளர வேண்டும்.